ஹாய், வெல்கம் டு பிஸ்கெட் 60. இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog டாடா ஐபிஎல் vlog-ஆ கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட்ஸ் நான் இன்னும் கையில பார்க்கல, ஆனா ரெடி பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர்கிட்டே போய் கேட்போம். இந்த கேடி பசங்களை கூண்டோட பிடிக்கிறவர் ஏதாவது சொன்னியா? இன்னும் அந்த அளவுக்கு டீட்டெயில் எதுவும் சொல்லல. டிக்கெட் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, வரும் ஆனா வரும். இதுக்கிட்ட நான் எப்படி ரெடியாக போறேன்னு கேட்க போறேன் ஜெமினி கிட்ட. ஜெமினி என்ன சொல்லியிருக்குன்னா, ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்லியிருக்கு, அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாம் பண்ண சொல்லியிருக்கு, மோஸ்ட் எல்லாம் எல்லோ கலர்ல போட்டுக்க சொல்லியிருக்கு, ஃபேஸ் பெயிண்ட் சிஎஸ்கே அடிக்க சொல்லியிருக்கு, விசில் வாங்கி சொல்லியிருக்கு. நான் அப்ப போய் ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஜெமினியை யூஸ் பண்ணி ஹேர் கட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இந்த சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினி கிட்ட குறி கேட்போம். ஜெமினி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஜெமினி வந்து டிசிக்கு வந்து 54.3% சான்ஸும் சிஎஸ்கேக்கு வந்து 45.7% சான்ஸும் இருக்குன்னு சொல்லுது. நமக்கு வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். முதல் தடவை டாடா ஐபிஎல் போய் ஸ்டேடியம்ல பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சுன்னா மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். 4வது மேட்சை தொடர்ந்து தோத்துட்டான், ஏன்னா இதுக்கப்புறம் மேட்சுக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இப்போ டயத்துக்கு போக முடியுமான்னு தெரியல. இதுல போய் தான் டிக்கெட்டை வேற வாங்கிட்டு வர போகணும். அந்த பையனுக்கு எந்த ஸ்டாண்டுக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, அந்த பையனுக்கு எந்த ஸ்டாண்டுக்கு வரதுன்னு இதெல்லாம் வந்துட்டு போன் பண்ணா. டிக்கெட் வாங்க போறவனுக்கு தான் விஷயம் தெரியலன்னா டிக்கெட் கொடுக்க போறவங்களுக்கு விஷயம் தெரியல. இன்னைக்கு நம்ம படம் பார்த்த மாதிரி தான். டிக்கெட் அவர் கையிலேயாவது வந்துருச்சா? வந்துரும். ஆனா நம்ம சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல டிவி பார்த்துட்டு போனல, கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தோம்னா அப்பாட்ட போய் கேட்பேன், இங்க இந்த ஸ்டேடியம்ல உட்காந்து பாக்குறாங்களா, இவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்ட்டு. நம்ம போய் ஒரு தடவை ஸ்டேடியம்ல பாக்கலாமா அப்படின்னா, ஸ்டேடியம்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா அங்க இருந்து குட்டியே தெரியாது, ஒன்னும் தெரியாது. நம்ம இங்க டிவில இருந்து பார்த்தோம்னா தான் பெருசா தெரியும், நல்லா தெரியும். உட்கார வச்சிருவாங்க. அப்படியா இருந்தாலும் அந்த டயத்துல நம்மளால போக முடியாது. அங்க போய் தான் எல்லோ ஜெர்சி வாங்கணும், ஃபேஸ் பெயிண்ட் இருந்தா அடிக்கணும். அதெல்லாம் அடிக்கிறது பிரச்சனை கிடையாது, தோத்துட்டு வெளியே வர்றப்ப அதெல்லாம் வச்சுட்டு வர்றப்ப கொஞ்சம் போறப்பவே அப்படி சொல்லக்கூடாது. இந்த தடவை ஜெயிக்கிறோம், நம்ம ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு போறோம், நம்ம ஜெயிக்கிறோம். நீ எப்படி ஃபெயில் ஆகி காசை ரீஃபண்ட் வாங்குறதுன்னு குறியா இருக்குப்பா. முதல்ல ட்ரை பண்ணு. அது 3 தடவை வாங்கின அடி எப்படி. அதுவும் ஒரு சின்ன பையன் இருக்கான், தார்தீபி விட்டு அடிச்சான் பாக்கணும். அம்மா, அவன் எல்லாத்தையும் அடிக்கிறான். நம்மளே அதே மாதிரி கொட்டுனா அவங்களையும் அதே கொட்டிட்டான். பக்கத்துல வந்துட்டோம், ரொம்ப ஆர்வமா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் டாடா ஐபிஎல் மேட்ச் பாக்குறதுக்கு. இறங்கினோடனே முதல் வேலையா போய் ஜெர்சி வாங்கினோம், அப்புறமேல அந்த பிளாக் வாங்கினோம். அந்த அக்காவே பாவப்பட்டு 2 விசில் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நாங்க போயிட்டு இருந்த டைரக்ஷன் வந்து தப்பாமா. ஒருத்தட்ட கேட்டா உங்க கேட் இங்க கிடையாது, நீங்க அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்த வழியிலேயே திரும்ப சுத்தி நடந்து போன உடனே ஃப்ரெண்டை மீட் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு செக்கிங்குள்ள போனா, இங்க வந்து உங்களுக்கு மைக் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மைக்கை பிடுங்கிட்டு விட்டாங்க. அதனாலதான் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க ஆடியோ எல்லாமே வாய்ஸ் ஓவரா இருக்கு. உள்ள ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்ல எல்லாமே செமையா இருந்துச்சு. போனோடனே வாங்கி நம்மளோட டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டா நம்மளால டைரக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க. எக்ஸ்பீரியன்ஸே பயங்கரமா இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தோம்னா ஃபுல்லா எல்லா ஐபிஎல் கேப்டன்ஸ், அவங்க டீமோட லோகோஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரு பிளேயரையும் தனித்தனியா இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஃபுல்லா ஸ்டேடியம் சுத்தி இருக்கிற அந்த ரவுண்டுல வந்து டிஜிட்டலா ரன் ஆகுறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. அந்த மியூசிக்கோட சைட்ல அந்த டிஜேவோட. ஃபைவ் 4 3 2 சொல்லி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ருத்துவும் சேட்டாவும் வந்து அவங்களோட மாசான இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ருத்து அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம டீமோட சுட்டி குழந்தை உள்ள வந்து அவர் போட்டு வெளுத்து காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைம்ல வந்த பிரேக்ல நாங்க கிளம்பி போய் நாங்களும் ஃபுட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல். அப்புறம் எந்த பிளாக் இருக்குன்னு தெரியாது. அப்புறம் கடைசியில கண்டுபிடிச்சு ஒருத்தங்க வேற வழி சொல்லி விட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் ஓடி வந்து இதோட 3 பேர் ஒருத்தவங்க கேட்டுக்கு வெளியே வழி மாற்றி சொல்லி விட்டாங்க. கேட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க வெளியே வந்து சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வழி மாற்றி சொன்னாங்க. இதோட நாங்க மாறி மாறி சிக்கலும் தான் மிச்சம். ஆனா வந்ததுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த ஒரு பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ
பயங்கரமா சவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அவங்க நேம்லாம் போட்டு வேற நினைச்சு இங்க இருந்து நான் வந்து தோனி யூஸ் பண்றேன், நான் அவர் இருப்பாருன்னு ரொம்ப நினைச்சிட்டு இருந்தேன். 2 6 நாங்க உட்காந்துருந்ததுக்கு கீழேயே வந்து விழுந்தது, செம்மையா இருந்தது. அப்புறம் ப்ரூவிஸ் அவர் எங்கெல்லாம் போய் நிக்கிறாரோ அங்கெல்லாம் ஆடியன்ஸ் சத்தம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து பயங்கரமா சவுண்ட் கேக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறாரு ப்ரூவிஸ். வர வழியிலே செம பசி. வீட்ல இருந்து நாங்க வந்து 4:45 கிளம்பணும், வர்றதுக்கு 7 o'clock ஆயிடுச்சு. அதுக்குள்ள பயங்கர பசி. மத்தியானம் வேற இங்க வந்தா நல்லா ஃபுட் இருக்கும்னு சொல்லி நிறைய இடத்துல பாத்துறதுனால நல்லா கம்மியா ஒரு மாதிரி கிரிகிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சுட்டி குழந்தை ஆயுஷ் ஒரு 50 போட்டாரு. அதுக்கப்புறம் சேட்டாவோட 100. ஸ்டேடியமே அதிர ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோ சவுண்டு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பண்ணதே கிடையாது. அவர் வந்து 90ல இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா தான் அந்த 100க்குள்ள வர, அந்த 94 வர வரைக்கும் பக்குனே இருந்தது. ஐயோ அவுட் பண்ணிடுவாங்களோன்ட்டு. கடைசியா செமையா செஞ்சுரியில முடிச்சாரு. இன்னிங்ஸ் பிரேக்ல செகண்ட் ரவுண்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். அங்க இருந்த ஃபுட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்கள் வர்றப்போ வந்து ஸ்டார்டர்ஸில் ஃபிஷ் சில்லி இருந்துச்சு, அது இருக்குமான்னு சொல்லி ஆசையாக போய் பார்த்தோம், அதை முடிச்சிட்டாங்க. 2வது ரவுண்டுக்கு வேறு என்டையர் செட் ஆஃப் ஃபுட்ஸு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அடல்ட்ஸ் கார்னர் வேறு அங்கே இருந்துச்சு. அங்கே இருக்கவங்களுக்கு லிக்வரும் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே அன்லிமிட்டட். ஹாஸ்பிட்டாலிட்டியோட ஃபுட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபுட்டு சூப்பராக இருக்கு. பிரியாணி, பராத்தா, பன்னீர், அதுவும் இந்த லேம் வந்து செமையா இருக்கு. மட்டன் இந்த மாதிரி எடுத்துட்டு தோணும். ஏன்டா ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் ஆக. ஆனா டெய்லி போய் வெளியே சாப்பிட முடியாது. 220க்கு மேல அடிப்பாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆமா, டிக்கெட்டும் போகாம இருந்துச்சு. ஒரு 230 அந்த ரேஞ்ச் வருவாங்க. பட் ஆனா 210 நல்ல ஸ்கோர். ஜெயிக்கணும் இன்னைக்கு எப்படியாச்சு. நான் வந்திருக்கோம், ஜெயிக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வந்துட்டோம். ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் ஸ்டேடியமே அதிர ஆரம்பிக்குது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவுட் ஆக, அதுக்கப்புறம் நடுவில் ஓவர்டன் வேற கிராம்ப்னு சொல்லி விழுந்துட்டாரு. இன்னொரு இன்ஜுரி எல்லாம் சிஎஸ்கே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு செம தாக்காயிட்டோம். ஆனால் அவர் திரும்பி எந்திரிச்சு வந்தாரு பார்க்கணும். ஸ்டேடியமோடய அலற ஆரம்பிச்சிருச்சு. செம்மையா இருந்தது அந்த மொமெண்ட்டு. இதுதான் அந்த வின்னிங் மூமெண்ட். ஃபைனலாக வின்னிங் மூமெண்ட்டை முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில் இந்த வின்னிங் மூமெண்ட் வந்து செம்மையா இருந்தது. நம்ம ஜெயிச்சிருவோம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கடைசி இந்த கேட்சோட ஜெயிச்சோம் பார்த்தீங்களா, அது வந்து மாஸ். அப்படியே அந்த ஸ்டேடியமே பயங்கரமா இருந்தது. அதோட போட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு நாங்களும் வெளியே கிளம்பிட்டோம். கத்தி தொண்டையே போயிடுச்சு. நாளைக்கு வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. இதுதான் தோத்துட்டு இருந்த சிஎஸ்கேவை நாங்க ஜெயிக்க வச்ச கதை. நம்மளோட ஃபர்ஸ்ட் vlog-ஓட முடிவுக்கு வந்துட்டோம். பிஸ்கெட் சிட்டி சேனல்ல வந்து நிறைய பேர் ஃபன் கேம்ஸ் vlogs எல்லாம் பாக்குறதுக்கு விருப்பப்படுறீங்க. அதுக்காக நாங்க தனியா BWT vlogs ஒரு சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அப்ப இங்க என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே இன்ஃபர்டைன்மெண்ட் கண்டென்ட் கண்டிப்பா கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்காஸ்ட் பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி ஒரு எபிசோட் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும்